வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம நான் பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.9 ஓர் அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 வீதம் மொத்த செலவை காண்க சொல்லியிருக்காங்க. ஒரு அலுவலக கட்டட தரையை 200 ஓடுகளை வச்சு நம்ம மெருகூட்ட சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஓட்டோட மூலைவிட்டம் எவ்வளோதுன்னு சொல்கிறாங்கன்னா 40 சென்டிமீட்டரும் 25 சென்டிமீட்டருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா செலவாகுங்கிறாங்க. அப்போ நம்ம 200 ஓட்டுக்கு எவ்வளவு செலவாகுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மூலைவிட்டங்களை எடுத்து எழுதிக்குவோம். மூலைவிட்டம் D1 40 சென்டிமீட்டர், மூலைவிட்டம் D2 25 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம ஒரு ஓட்டோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒரு ஓட்டோட ஒரு சாய் சதுர வடிவிலான ஓட்டோட நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேவா? இது சதுர அலகுகள். ஈக்குவல் டு ½ D1 என்னது 40 சென்டிமீட்டர், D2 என்னது 25 சென்டிமீட்டர். ஓகேவா? சதுர சென்டிமீட்டர். இப்போ இந்த 40 நான் இந்த 2ஆல் அடிக்கிறேன். 2 4 20. ஓகே, 20 2 40. அப்போ 20 இன்ட்டு 25 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதையும் பெருக்கணும்னா 500 வரும். இதையும் பெருக்கணும்னா 500 சதுர சென்டிமீட்டர். இப்போ ஒரு ஓட்டோட பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டரு. இங்கே எத்தனை ஓடு கொடுத்துருக்காங்க? 200 ஓடு கொடுத்துருக்காங்க. அப்போ 200 ஓட்டோட பரப்பளவு கண்டுபிடிப்போம். 200 ஓடுகளின் பரப்பளவு 200 ஓடுகளின் பரப்பளவு 200 இன்ட்டு 500 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த 200 500 பெருக்கணும்னா 2 5 5 10 10 போட்டு இந்த 4 0 போட்டோம்னா வந்துடும். ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு 2 நம்பரை பெருக்கிடுறோம். 2 5 பெருக்கணும்னா 10 கிடைக்கும். மீதி எத்தனை 0 இருக்கோ அதை எடுத்து போட்டோம்னா ஈஸியாக பிரிக்கிடலாம். இப்போ சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுர மீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 10,000 சதுர ஒரு சதுர மீட்டருங்கிறது 10,000 சதுர சென்டிமீட்டர். ஒரு சதுர மீட்டருங்கிறது 10,000 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு சதுர மீட்டருங்கிறது 10,000 சதுர சென்டிமீட்டர். இந்த இப்போ நம்ம சதுர மீட்டருக்கு மாற்றோம்னா இந்த 10,000ஆல் இதை டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைடட் பை 10,000. இப்போ 0 எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சதுர மீட்டருக்கு தான் மாற்ற போகிறோம். இப்போ 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். எல்லா 0 கேன்சல் பண்ணிட்டா மீதியானா எவ்வளவு இருக்குது? 10. அப்போ 10 சதுர மீட்டர். 10 சதுர மீட்டர். ஓகேவா? அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லியிருக்காங்க? தரையை மெருகூட்ட 1 மீட்டருக்கு 45 ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ 10 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ரூபாய் 45 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. 45 ரூபாய். இப்போ 10 சதுர மீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 10 சதுர மீட்டர் ஈக்குவல் டு 10 × 45. இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 450. 450 ரூபாய். 450 ரூபாய் வந்து செலவாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக்